ஐயா. அன்பு சால் நாடக கலாரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றியை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சுட்டான், நல்லபடியாக நடத்தி முடிச்சே விடுவோம், விட மாட்டான். அடாது மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடைபெறும். மழை இன்னி வராது. இப்போ பேஞ்சது இல்லை. இப்போ நான் வெளியே வந்தேன். ஆமாம், மழை வந்துச்சா? வரல. என்ன காரணம்? நின்றுச்சா? என்ன காரணம்? தைரியமா இருங்க. எப்படி? நான் ராசியானவன். எப்படி ராசி? என் ஜாதகக்காரர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு மிரண்டு போனார். ஏன்? நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னா மசூரோட மழை பெய்யாது. இந்த வருஷம் விவசாயம் பண்ண முடியாதோ? அது வேறயா, அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் விடிய காலம் 6 மணி வரைக்கும் மழை வராது. அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். தைரியமா உட்காருங்க. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன காரணம்னா, வர்ண பகவானுக்கு எனக்கு ஒரு டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன? 10 நாடகக்காரன் பொழப்ப கெடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருக்கேன். அதனால தைரியமா இருங்க, இன்னும் மழை வராது. இன்னொரு காரணம். என்ன காரணம்? எனக்கு ரொம்ப ஒரு சங்கடம். என்ன சங்கடம்? கிராமத்துல நாடகம் எதுக்கு வைக்கிறீங்க? நல்லா மழை பெய்யணும், நல்லா விவசாயம் விளையணும், மக்கள் நல்லா இருக்கணும். அப்ப அதுதானே வைக்கிறீங்க. அப்புறம் மழை வந்தா ஏன் சங்கடப்படுறீங்க? நான் யோசிக்கிறேன் நல்ல விஷயம். நாடகக்காரன் மேடையில் வந்து நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு அவன் பாடணும். பாடினா தான் மழை வரணும்னு ஒரு ஐதீகம். அப்புறம் மழை வந்தால் மட்டும் ஐயோ மழை வந்து நாடத்தை கெடுக்குதே அப்படின்னு சங்கடப்படுறீங்க. இது என்ன சங்கடம்? ஒரு விஷயம், மழை வந்தால் எந்திரிச்சு போகவே கூடாது. என்ன செய்யணும்? நினைஞ்சுக்கிட்டே உட்காரணும். ஏன் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு விருந்தாளியை கூப்பிட்றோம். விருந்தாளி வந்தோடனே வீட்டை பூட்டிட்டு நம்ம வெளியே போனோம்னா அது மரியாதையா? அது மரியாதை இல்லை. இப்போ மழை வேணும்னு சொல்கிறோம். இப்போ மழை வரும்போது நம்ம திருத்துன்னு ஓடுனா இப்போ வர்ண பகவான் நம்மளை பற்றி என்ன நினைப்பேன்? இவங்க தான் கூப்பிட்றாங்க, வந்து ஓடுறாங்க, யோசிக்க மாட்டானா? அப்போ என்ன செய்யணும்? அப்போ நீங்கள் அப்படியே அசையாமல் உட்காரணும். நாங்களும் அசையாமல் இங்கேயே நிற்போம், நாடகம் ஆடுவோம். ஒரு விஷயம் இருப்போம். அவங்க எப்படி அசையாமல் இருப்பாங்க? ஏன் எங்க நம்ம கொட்டை இருக்கான். ஏன் காலையில் அடிக்கிற வெயிலில் உட்காந்து நாய் மாதிரி சுற்றுறோம். குழுன்னு மழை வந்து உட்காந்தா என்ன கெட்டு போகும்னு கேட்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம், நம்ம ஊருக்கு நாடு செழிக்கும், நல்ல மழை வேணும்னு பாடுறோம். சில ஊரில் நாடகத்தை மழை பேஞ்சு கெடுக்குது, சில ஊரில் பேயாமல் ஊரை கெடுக்குது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? நாடகக்காரலா? நானுங்க யோசிச்சுட்டேன். நாடகக்காரன் மேலே தப்பா இல்லை ஊருக்காரங்க மேலே தப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டா? எப்படி? தப்பு ஊருக்காரங்க மேலே தான். அவங்க மேலே என்ன தவறு? ஏங்க 6 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸை கொடுத்து கூட்டியாந்து வயிறு நிறைய சாப்பாடை போட்டு காலையில் கை நிறைய சம்பளம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்கள போய் அது அவங்க மேலே என்ன தவறு? அவங்க மேலே தான் தப்பு. என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன் சரியா இருக்காரு நீ பாரு. இப்போ மழை வேணும் நாடகம் வைக்கிறீங்க இல்லையா? மழை பேஞ்சிருது. பேஞ்சோன்னு நீங்கள் என்ன சரியா உட்காந்து பார்க்க முடியாது. 2000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் ஏஜென்ட்டை, அது வண்டி வாடகை வச்சுக்க சொல்லுங்கள், போட்டோம். அப்புறம் பார்ப்போம். இப்போ அந்த அட்வான்ஸ் பண்ணது ரசீது போட்டது நோட்டீஸ் அடிச்சு அதை பற்றிலாம் அவசியம் இல்லை, போட்டோம். அப்புறம் பின்னாடி பார்ப்போம் அப்படின்னா 10 நாடகக்காரன் வயிற்றுச்சு சும்மா விடுமா? குண்டிகளை கூட தண்ணி கிடைக்காது. என்ன செய்யணும்னா, நாடகம் மழைக்கு தாண்டா வச்சான், மழையும் வந்துருச்சு, நாடகக்காரங்களும் வந்துட்டாங்க, அவங்களுக்கு பேசுகிற காசை கொடுத்து விடும். கூட 2000 கொடுத்து ஒரு தண்ணி வேணும் சாப்பிட்டு போடு அப்படின்னு கொடுத்து விடணும். கொடுத்து விட்டீங்கன்னா தான் மாதம் மும்மாரி மழை பெஞ்சு ஊர் செழிப்பாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா மழை பெய்யாது. இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்? நாளை மழையே வந்தாலும் நம்ம காசை கொடுத்துருவாங்க, பயப்படாது. இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் இதை கேட்டுக்கிட்டு நம்ம காசை அவங்க வச்சுருப்பாங்களா? எப்படி வச்சுக்கி அவங்க காசை கொடுத்துருவா, போட்டு தூக்கி போடு, தொலைச்சி போட்டு அவங்க அப்புறம் கொடுத்துருவாங்க. பயப்பட வேண்டாம், தைரியமாக உட்காந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வராது. காலையில் 5:45 கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம் 5:45க்கு என் பங்காளி செல்வராஜ் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்யும் பாடுவார். மைக் இருக்காரு எங்க? அவங்க ரெடியாக இருக்கா. அவங்க தற்பாயெல்லாம் வேண்டியதில்லை, அவங்க வண்டியோட கரெக்டாக கவர் பண்ணி உட்காந்துருக்கா. பயப்பட வேண்டாம். அப்போ மழை அடித்து ஊற்றும். அப்படி மழை 5:45க்கு மழை பெஞ்சிருச்சுன்னா நம்ம கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு 1/2 பவுண்டில் மோதிரம் போட்டுருவோம். கண்டிப்பாக செய்வோம். பாடுறது நாங்கள், அது அவசியம் சொல்கிறது நான் இல்லை. சரி, ஒருவேளை தெய்வாதீனமாக மழை பெய்யலைன்னா பெட்டிக்காரரை கொண்டு போய்
திட்டுக்காளி கோழியம்மன் காளியம்மன் கோயிலில் கொண்டு கட்டி வச்சு உருங்க. அது என்ன அந்த கிளம்புறேன் நான் இப்போ வீட்டுக்கு. அதை மட்டும் அவரு பாடுறது அவர் தானே. ஓ அதுக்காக நானா பாடுறேன். உண்மையிலே சொல்றேன். என்ன? அரை பவுன்ல ஒரு பவுன்ல கூட மோதிரம் போடுவான். அதெல்லாம் கிடைக்காது. இல்ல நீ சொன்ன மாதிரி மழை பெஞ்சிட்டா கண்டிப்பா மோதிரம் போடுவான். என்ன இப்ப மோதிரம் போடுறதுன்னா பெருசா செஞ்சோம்னா உருகிட்டு கீழே சேராது சேராது கீழே விழுந்துரும். உருகிட்டு கீழே விழுந்துரும். ஆமா கரெக்டா அளவு. ரொம்ப சிறுசா செஞ்சோம்னா விரல்ல சேராது, போட முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வருஷம் அந்த மோதிரத்துக்கான அளவு வேணும்னா கண்டிப்பா அந்த விரலை வெட்டி கொடுத்துட்டு போங்க. அடுத்த வருஷம் மோதிரத்தோட விரலையும் திருப்பி தந்துடுவோம். ஏன்னா அளவு தெரியணும்னா. ஆமா அளவு வேணும்ல. இல்லை செயின் வேணாலும் போடுவான் கழுத்துக்கு. நான் தெரியாம சொல்லிவிட்டேன். கழுத்துக்கு செயின் போடணும்னா மோதிரம் கேட்டவங்களுக்காக கையை வெட்டுறோம்ன்றாங்க. செயின் கேட்டா அப்ப கழுத்து வெட்டுவாங்களா? அளவு வேணும்ல. அப்பா உங்க செயின் வேண்டாம், மோதிரம் வேண்டாம், என் சம்பளத்தை கொடுத்தா போதும். சரிதானா? இப்ப நாடகத்தை எப்படி பார்க்கணும் சொல்லவா? கண்ணாலே நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலே பாட்டுகளை கண்டிடுங்க. சொன்ன போல அமைதியா இருந்துடுங்க. ரசிக சோதர சகோதரிகளை குறிஞ்சி மலர் வேடன் தேடியது மானா மங்கையா எல்லா வெங்காயமும் ஒண்ணுதான். அப்புறம் எதுக்கு அப்புறம் இந்த பேரை கேட்டாவே உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு? பேரு தான் வேற, கதை ஒண்ணுதான். ஆனா ஏன் இந்த வள்ளி திருமணம் பேரை கேட்கல? இந்த நாடத்தை ஆடித்தான் கஞ்சி குடிக்கிறான். வள்ளி திருமங்கிற நாடத்தை ஆடித்தான் சோறு சாப்பிட்றான். ஆமா, முருகனுடைய புகழை பாடித்தான் நம்ம பிழைக்கிறோம். அதெல்லாம் நான் மறுக்கல. ஏன் அதை கேட்டோன்னே எனக்கு வயிற்றுச்சல் ஆகுதுன்னா என்ன காரணம்? இந்த வள்ளி திருமணத்துடைய தாத்பரியம் என்னன்னா, நாடகத்துடைய கதையே வள்ளியும் முருகனும் திருமணம் பண்ணணும். சரி, அதான் இந்த கிளைமேக்ஸ் காட்சி, கடைசி காட்சி. அதுதான் அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த முருகன் கையில் வச்சிருக்க வேளால் நம்ம மக்கள் தலையில் வச்சு அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார். எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காகத்தான் இதுதான் ஐதீகம். இந்த நாடகம். யார் வாங்குறா? ஏன் வாங்கல? யார் இருக்கிறா? முதல்ல யார் இருக்கல? ஒரு உள்ளே இருக்காது. நல்லா நானும் பார்த்துட்டேன், ஊருக்கு பார்த்துட்டேன். எப்படி வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றாங்கல்ல, அவன் கூட பொண்ணு வீட்டில் 2 பேர், மாப்பிள்ளை வீட்டில் 2 பேர் கையெழுத்து போடுறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வருவேன். இந்த வள்ளி முருகனும் அனாதை பயிலாட்ட கல்யாணம் பண்றாங்க. பாவமா கிடக்கு. என்ன பண்ற வைத்திருச்ச குடும்பம். ஆனா ஒரு 15 பேர் கன்ஃபார்ம்டா இருப்பாங்க. யார் அந்த 15 பேர்? நாடகக்காரங்க 10 பேர், மைச்சிருக்காரங்க 5 பேர். வேற வழியில் நம்ம இருந்துதான் ஆகணும். நம்ம மீதி காசை வாங்கணும், அவங்க சாமான பாதுகாக்கணும். ஆனால் இன்னைக்காவது ஒரு 10 பேர் இருந்து இந்த கல்யாணத்தை பார்க்குறாங்களாங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக பார்ப்பாங்க. சரி பார்ப்போம். அரியன்னு போடுவாங்க. என் சொந்த ஊர் பழனி. ஆனால் நான் பிறந்தது பழனி. அப்புறம் கரூரில் வந்து இருந்ததுனால கரூர் அரியன்னு போட்டாங்க. மதுரையில் 20 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ காரைக்குடி வந்துட்டேன். மதுரையில் பல பிரச்சனை, அதுக்காக இங்கே காரைக்குடி வந்துட்டேன். காரைக்குடி வந்த காரணம் கரூரில் தான் நான் பொண்ணு கட்டினேன். என் முண்டாட்டி காரைக்குடி தான் சொந்த ஊர். அதனால தான் இங்கே பார்த்து அப்புறம் இங்கே வந்து சேர்ந்துட்டேன் வச்சுங்களேன். நான் இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் சின்ன பையலா? நான் கல்யாணம்லாம் ஆயிடுச்சியா? சும்மா ஏன் போய் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ இங்கே செட்டில் ஆகி பர்மா காலனியில் வீடு வாங்கிட்டேன். இங்கே தான் இருக்கேன். ஆனால் இத்தனை வருஷம் ஆச்சு இந்த திட்டுமலை காளியம்மன் கோயிலுக்கு நான் வந்ததில்லை. இதிலேயே தான் போவேன். இந்த பைபாஸ்லேயே போவேன், இந்த பைபாஸ்லேயே வருவேன். நிறைய நாடகத்துக்கு போகிறேன் வர்றேன்.
ஆனால் திட்டமலை காளியம்மன் சொல்லுவாங்க, நான் வந்ததில்லை. இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு அந்த ஆத்தா எனக்கு கொடுத்துருக்கா. நீங்கள் வாசலுக்கு வாடான்னு காலையில் ஆத்தாவில் பார்த்து கும்பிட்டுட்டு போகணும், அதுதான் நம்ம வேலை. ஆனால் இங்கே வந்துட்டு இவ்வளோ காலம் ஆச்சு, வந்துட்டேன். இப்போ தான் வந்திருக்கு, அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? ஆத்தா வாசலுக்கு இந்த வருஷம் தான் முத வந்திருக்கேன். அது வந்திருக்கேன். அது எதுக்கும் சொல்ல வந்தேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க புரியுது உங்களுக்கு? எதுக்கு இப்போ சொல்ல வந்தேன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதே நீங்கள் திருப்பிட்டு சொல்கிறீங்க. எதுக்கு வந்து நாடகம் தான் வந்திருக்கேன், அது வேற. இன்னைக்கு தான் வந்திருக்கு, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது சரி, நீ என்னமோ சொல்ல வந்த, அதை நான் நிப்பாட்டிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எதில் விட்டேன்? பெட்டியில விட்டியா? எனக்கும் இடம் உண்டு. பெட்டியில் விட்டேன். அருமையான பாட்டு இல்லையா? எனக்கும் இடம் உண்டு. யார் பாடினது? அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இதில் பெரிய விஷயம் இருக்குது. இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்களும் நானும் சேர்ந்து பாடிய பாடல். ஹலோ, அவங்களும் கை தட்டா பாருங்க. என்னத்த சொல்றது? ஏங்க யார் யா போயின்னு சொன்னது? இப்போ ஏன் TMS ஏங்க பாட தெரியாதா? ஹலோ, நீங்க உங்களுக்கு பாட தெரியுங்க? இல்லை, எனக்கு பாட தெரியாதா? அட, பாட தெரியும். எனக்கும் இடம் உண்டு, அருள் மணக்கும் முருகன் திருவடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஏன் எனக்கு பாட தெரியாது? அப்படி வேணா சொல்லுங்க, அது வேணா உண்மைதான். ஆனால் உண்மையிலே அவரும் நானும் சேர்ந்து பாடி. எங்கே சேர்ந்து பாடி? அவர் தான் பாடினதானங்க வெளியில் வந்திருக்கு. அட ஏயா சொன்ன கொள்ளை, சத்தியமாக நிறைய பேருக்கு தெரியாது. இது உண்மையாகவே நானும் அவரும் சேர்ந்து பாடிய பாடல். ஆனால் நான் பாடினது வெளியே வரல. ஏன் வரல? அவர் ரெக்கார்டிங் தேட்டரில் பாடினாரு, நான் பாத்ரூமில் பாடிட்டு இருந்தேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது பதிவாயிருச்சு, நம்மளுக்கு பதிவாக. ஆமாம், பாத்ரூமில் மைக் வைக்க முடியாது. அது முடியாதுல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒரே நேரத்தில் பாடினா அது வேற. ஆனால் அந்த பாடலாட நான் பல இம்சைகளை அனுபவிச்சிருக்கேன். எப்படிங்க சொல்றியா? ஒரு ஊரில் இந்த பாடலை பாடி நான் உயிர் தப்பிச்சு வந்தது பெரிய பிரச்சனை. ஏங்க, அருமையான பக்தி பாடல் முருகன் மேலே பாடியிருக்காங்க. என்னை வெட்ட வந்துட்டாங்க. ஏன்? ஒரு ஊரில் நாடகம் நடந்துச்சு. அந்த ஊரில் பிரார்த்தனை நாடகம். அவங்க அண்ணன் தம்பி 2 பேர், அந்த ஊரில் பெரிய குடும்பம். சரி. அதில் என்னென்னா, அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அப்பா இறந்துட்டார், சொத்தை பிரிச்சுட்டாங்க. சரி. 2 பேருக்கும் சரி பங்கா சரி பிரிச்சுட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு இடம் மட்டும், இது அண்ணனுக்கா தம்பிக்கா அப்படிங்கிறது தெரியாமல் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. சரி. எனக்கு இந்த விவரம் தெரியாது. நான் ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கேன். ஒருத்தன் கொண்டாந்து 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்து முருகன் பாட்டு பாடுன்னேன். சரி. சரி, முருகன் பாட்டு தானே கேட்குறானே, நானும் எனக்கும் இடம் உண்டுன்னு பாடினேன். வந்துட்டேன் அருவாரோட. ஏன்? எனக்கு என்ன தெரியும்? அந்த இடம் எனக்கா அவனுக்கான்னு கோர்ட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. நீ எனக்கும் இடம் உண்டுங்கிறியே, நீ எங்கள் அப்பனுக்கு பிறந்தியா, நான் உங்கள் அப்பனுக்கு பிறந்தனா அப்படின்னு அருவாரத்தை வெட்ட வந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன், நான் உங்கள் இடத்துக்கு பிரச்சனைக்கு வரல, நான் பாடினது முருகன் பாட்டுறா அப்படின்னு சொல்லி பிரச்சனை புரிய வைக்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா? கண்டிப்பா. அன்னைக்கு நடந்த சமாச்சாரம், அந்த பாட்டு மறக்க முடியல. செல்வராஜ் அதை ஞாபகப்படுத்திருக்காப்புல. பிரச்சனை நீ எங்கேயும் போய் மாட்டிக்கிறாது அந்த மாதிரி, சரியா? உனக்கு கெட்டு போயிடலாமே. அதை தாங்க நானும் சொல்கிறேன். அருமையாக வாசிக்கிறாரு. நல்ல சுறுசுறுப்பு, நல்ல பரபரப்பு, சொல்லு சுத்தம், பரபரப்பு, அதெல்லாம் சரி. இடையில நீங்கள் ஏதோ வாசிச்சீல? இது வந்து நாதஸ். ஓ, அருமை, நல்லா இருக்கு. நாதஸ்வரம். நாதஸ்வரம் இல்லை, நாதஸ்வரம்ங்கிறது லென்த்தாக இருக்கும், இப்படி ஓட்டை நிறையா இருக்கும். ஆமாம், இது ஒரே ஓட்டை தான். இந்த ஒரு ஓட்டைக்கே நான் பேர் என்ன? சிவாலி. இந்த ஒரு ஓட்டை கிடைக்கிறதுக்கே நான் வர்ற பாடு பெரும்பாடு. இதுக்கு பேர் நாதஸ். ஏன் இப்படி சுருங்கி போய் கிடக்கு? ஓச்சு என் தலையில் ஓட்டை எழுத்துனா என்ன ஒன்று, நல்லா லென்த்தாக இருந்தது தான் ஒரு காலத்தில். சரி. பூவெல்லாம் போட்டு கும்பிட்டாளுவா. என் தலையில் இப்போ என்ன ஒன்று துளைக்க ஆளுக்கு அப்புறம் வாய் வச்சு அப்புறம் சுருங்கா வேண்டாம். என்ன சொல்றிய? இப்படி ஊதுறானே இப்படி ஊதுறானே இந்த பையன், அவனுக்கு கந்திஷ்டி பட்டு வாய் வச்சு சுருங்கியா போச்சு. அப்படியா? இல்லை இப்படி ஊதுன பையன் இப்படி ஊத முடியாமல் கிடக்குறானே. மூடு உன்னை இப்போ கேட்டாங்களா? அதை மிக சிறப்பு, அருமையான வாத்தியம். என்னப்பா வாத்தியத்தில் இந்த வாத்தியம் வச்சிருக்கீல, எல்லா பாட்டுல வாசிச்சிருக்கீங்களா? என்ன பாட்டு வேணா வாசிப்பேன். நீ என்ன பாட்டை சொல்லு, அவ்வளோ பாட்டு இதில் வாசிப்பிடு. தில்லானா மோகனாம்பாளுங்கிற படத்துல ஆமா நலந்தானான்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நல்லா கேட்டவா, சூப்பர் பாட்டியா. சூப்பர் பாட்டியான்னு உங்களை சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லல, அந்த பாட்டை வாசிக்க சொன்னேன். வாசிங்க பாப்போம். என்ன சின்ன பிள்ளை நமக்கு பாரியா, கொஞ்சம் வாலி வைப்பா தம்பி. மைக்கா
அவர் வைக்கணும். அந்த கார்ல எப்படி நிக்குது பாருங்க. பொறுமையா கேட்கணும். வரும் வரும் பின்னால வந்துக்கிட்டு இருக்குல்ல. என்ன மாமா கண்ணெல்லாம் இருக்கு? என்ன ஆச்சு? எங்க பாப்பா சாப்பிட்டீங்களா இல்லையா? முள்ளி பிதிங்கிருச்சு. தம்மு வேணும்டா ஊதுறதுக்கு, சும்மா இல்ல விளையாட்டுக்கார முடியாது ஊதுறதுக்கு. ஒத்து வேற இல்ல, அவர் மட்டும் வந்திருக்காரு. ஆமா, ஒத்து இருந்தாலும் பரவாயில்ல, ஒத்து இல்லாமல் நானும் ஒத்தையா ஊதுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பாட்டுனாலும் வாசிப்பேன், மற்ற பாட்டு இன்னொன்று காத்த கூட்டுக்கு மார்பி அறிகிறனாகினா பப்புன்னு காமிக்கு போக்குவரத்து பொம்பளை விஷம் அவன் யாரும் கலந்து குதிரை அம்புட்டு நான் தான் அடைச்சி ஆகினேன். பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள், நாடகம் முடிவுறது இருந்து பாருங்க. நாடகத்தில் முருகன் வருவார், முருகனை சந்திக்க நாரதர் வருவார். நாரதர் வர்றதுக்கு முன்னாடி ஔவையார் வருவாங்க. இந்த ஔவையாரெல்லாம் பார்க்கணும்னா கொஞ்சம் இருந்து பாருங்க. இருந்தீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா அந்த அம்மா டூ வீலர் எடுத்துட்டு நேராக பர்மா காலனி போயிடும். அப்புறம் நீங்கள் அங்கே போய் தேடி தெரிய முடியாது. நீங்களையே செத்த முழிச்சிருந்து பார்த்துக்கிறங்க, சரியா? என்னோடு இணைந்து இங்கே நாட்டியமாட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய ஒய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சிரிப்பழகி, புன்னகை அரசி, காண்பவர் கண்களை கவரும் காந்த கண்ணழகி, புதுகை சார்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எந்த கலைஞனும் அவளை சிலை வெடிப்பான், எந்த புனவனும் அவளை பாட்டில் வைப்பான். இயற்கையின் அவள் என் காதல்களும் அவள் நீதிவாளே என் காதல்கள். நான் பார்ப்பதிலே அவள் ஒரு தீக்க நல்ல அழகியே நல்ல. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையிட்டால் ஒரு கவிதையின் மேல் ஒரு கவிதை. நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. கக்கூசு, பாத்ரூமு, பெட்ரூமு எனக்கு மட்டும். எதுக்கு பெட்ரூமு? எனக்கு மட்டும். அப்படியா? நான் கேட்டேன் அவர்கிட்ட, அண்ணே கண்ணனே நமக்கு கொஞ்சம் ஏசி இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. அண்ணே ஓஹோ, வாங்க அறிகிறேன், நீங்கள் வரீங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு 2 தகரத்தை அங்கிட்ட உருவி விட்டாப்புல ஏசி அது பாட்டுக்கு ஓசியாக வராது. சரி. ஆமாம், அதை கூப்பிட்டு அப்புறம் அடைக்க சொல்லிட்டேன். ஏன் கரண்ட் பில்லு கூட வருதோ? யோ அது இல்லையா, பூச்சி விட்ட வந்துடும்லையா. மிக சிறப்பான கொட்டகை அழகாக அமைத்திருக்கிறார்கள். சீன் அமைப்பு முத்துமாரி சீன்ஸ் காரைக்குடி சார்ந்த அன்புள்ளவர்கள் அமைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரிய நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர், இங்கே வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கிற எங்களது அன்பு அண்ணார் சிலந்தகுடி அம்பாள் மீடியா யூடியூப் சேனல் சுரேஷ் அவர்கள், அப்புறம் மற்ற வேறு யார் தம்பி தேவகோட்டை முத்து, அப்புறம் வேறு யார் நம்மளது ஆர்பி அரியரன் யூடியூப் சேனல், அப்புறம் நம்மளது பாசத்துக்குரிய அன்பு தம்பி கருப்பையா கருப்பையா அவர்கள் யூடியூப் சேனல் அவங்க வந்திருக்காங்க. இன்னொன்று யாரையா? ஹார்மோனியமா ஹார்மோனிக்கா? சரி, ஹார்மோனிக் யூடியூப் சேனல். அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் சேவை தொடரட்டும் என்று நம்மளோடு தெரிவித்துக் கொண்டு அடுத்து நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பணும். ஏன்னா ரொம்ப நேரமாக ஒரு ஆம்பளையால் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டம்தான் எனக்கு நல்லா தெரியும். நான் போய் பொம்பளை பிள்ளை அனுப்பிச்சி வச்சிடுறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எப்படி சொல்ல வேணும், எல்லோருமே நல்லா இருக்கணும். நம்ம நாட்டில்